கல்வியை சிதைக்கும் பாஜக அரசு. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 77.7% இருக்கு. ஆனா 1900 ஆண்டுகள்ல வெறும் 5.4% தான் இருந்தது. இதுக்கு காரணம் உயர் சாதியினர் மட்டும் தான் கல்வி கற்க முடியும் இருந்த குலக்கல்வி முறைதான். பல போராட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாக தான் இன்னைக்கு எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நம்ம எட்டியிருக்கோம். ஆனா இதை சிதைக்க பார்க்கக்கூடிய ஒரு கொள்கை தான் புதிய கல்விக் கொள்கை 2020. இந்த கொள்கை மூலமா தொழிற்கல்வி அப்படிங்கிற பெயர்ல மாணவர்களை குலக்கல்வியை நோக்கி பாஜக அரசு நகர்த்திட்டு போறாங்க. கல்வி நிலையங்களுக்கு அரசு தரும் சலுகையை இந்த கொள்கை முழுவதுமாக நிறுத்தி கல்வி நிலையங்கள் அவங்களுக்கான நிதியை அவங்களே உருவாக்கணும் சொல்றதன் மூலமா கட்டண கொள்ளைக்கு பாஜக அரசே வழிவகுத்து கொடுக்கறாங்க. அதையும் தாண்டி கல்வியை முழுசா வணிகமயமாகவும் வியாபாரமயமாகவும் மாத்தக்கூடிய ஒரு கொள்கை தான் புதிய கல்விக் கொள்கை. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கல்வியை கத்துட்டு தகுதியை வளர்த்துக்கலாம் அப்படிங்கறத மாத்தி தகுதி இருந்தாதான் நீ கல்வியை கற்க முடியும்னு சொல்லக்கூடிய கொள்கை தான் புதிய கல்விக் கொள்கை. இதுல இருந்து மாணவர்களை காப்பாற்றணும்னு சொன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்புவதன் மூலமாகவும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தருவதன் மூலமாக மட்டும்தான் இதை நாம முன்னெடுக்க முடியும். நல்லவர்கள் ஆள வேண்டும். அதற்கு காரணம்